வெல்கம் டு ஆயுஷ் யூஜி தமிழ் சேனல். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, ஸோ நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எப்போ சார் வந்து ஆயுஷ் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆயுஷ் யூஜி தமிழ் சேனலில் தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஆயுஷ் யூஜி தமிழ் சேனல் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் யூஜி கோர்சஸ்காண்டியே வந்து இந்த சேனல் வந்து நம்ம வந்து ரன் பண்ணிக்கிருக்கோம். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய இந்த வருஷத்துக்கான ஆயுஷ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆத்தென்டிக்கான கரெக்டான அப்டேட்டை கரெக்டான டயத்தில் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லாத்தையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சார், இவ்வளோ சொல்கிறீங்க, எப்போ சார் ஆயுஷ் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஆயுஷ் கவுன்சிலிங்கோடைய அப்ளிகேஷன் டேட் எப்போ, ரேங்க் லிஸ்ட்டு, கவுன்சிலிங்கு இதெல்லாம் எப்போ சார் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எப்போ அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் கோர்சஸ்ன்றது ஆஸ் அ டாக்டர் தான். ஸோ ஈக்குவல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு கோர்சஸ் தான் இந்த சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி. ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்தவரையும் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் டேட். ஸோ தமிழ்நாடு வந்து எப்போ வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் நடத்தி முடிக்கிறாங்களோ, ஸோ ஓரளவு வந்து ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு மேலே வந்து நமக்கு ஆயுஷ் கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபர்ஸ்ட் நம்ம கையில் ஃபில் பண்ணி சென்னைக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட், அதுக்கப்புறம் சென்னையில் ஆஃப்லைனில் தான் கவுன்சிலிங் நடக்கும். இதுதான் ஆயுஷ் கோர்சஸோடைய அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கே இன்னும் வந்து கண்டக்ட் பண்ணலை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நீட்டில் வந்து இந்த வருஷம் வந்து அலிகேஷன்ஸ் நிறைய போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள், ஸோ நிறைய முறைகேடுகள் வந்து இருக்கிறனால ஸோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போது, டே பை டே வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நீட் பற்றி வந்துகிட்டே இருக்கு. இன்னும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கே வந்து நமக்கு கரெக்டான டேட்டு, எந்த ஒரு டென்டேட்டிவான டேட் வந்து அஃபிஷியலா என்ன சொல்லல. ஸோ ஜூலைல நடக்குமா இல்லை ஜூலை தாண்டி போகுமான்றதே தெரியல. பட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஓரளவு 1 or 2 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய ஆயுஷ் கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நடக்கும்போது 2வது ரவுண்டுக்கு அப்புறம் வந்து ஆயுஷ் கோர்சஸ் உடைய ஆல் இந்தியா கோட்டா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆல் இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கு ஸோ தமிழ்நாட்டில் இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் 1 or 2 ரவுண்ட்ஸ் முடிக்கும் போதே அதுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்ட் இங்கே நடக்கும்போது இங்கே ஆயுஷ் கோர்சஸ்க்கான ரேங்க் லிஸ்ட், கவுன்சிலிங் டேட் கொடுத்துருவாங்க. ஏன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல சேராத அந்த கேண்டிடேட்ஸ் தான் ஆயுஷ் கோர்சஸ்க்கு மேக்சிமம் வருவாங்க. அதனால இதுவும் அதுவும் ஒரே டைமிங்ல அவங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி. ஸோ இதுதான் வந்து நடக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் த கவுன்சிலிங் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் வந்து ஆயுஷ் கோர்சஸ்க்கு வெயிட் பண்றீங்க, இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஆயுஷ் கோர்சஸ் பத்தி என்னென்னலாம் தெரியும் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் சித்தா படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் வந்து யுனானி படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் வந்து நேச்சுரோபதி கோர்சஸும் தனியா இருக்கு, அதுக்கு நீட்டு தேவையில்ல, அதை பத்தி அப்டேட் பண்ணேன், நேச்சுரோபதி படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஹோமியோபதி படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆயுர்வேத கோர்சஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி வந்து நீங்க அப்டேட் பண்ணுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல. அதற்கான செப்பரேட் வீடியோ, ஸ்கோப் என்ன, அதற்கான எந்த காலேஜ்ல படிச்சா எப்படி இருக்கோ, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா ஜாப் எல்லாம் வந்து எப்படி எல்லாமே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கட் ஆஃப் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்டேட்டை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். ஸோ ஆயுஷ் கவுன்சிலிங் பொறுத்த வரையும் இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு டேட்டையும் வந்து கரெக்டா சொல்ல முடியாது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணி அது நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். லாஸ்ட் இயர் படி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர்ல கவுன்சிலிங் நடத்துறாங்க ஆயுஷ் கோர்சஸ் பொறுத்த வரையும். ஸோ அதனால இந்த வருஷம் எப்படின்றது இனிமே தான் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ்.